அண்மை செய்தி. இடி வழக்கில் செந்தில் பாலாஜி புதிய மனு தாக்கல் செய்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இதுகுறித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். பறிமுதல் செய்து தடவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு விட்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்காக உள்ளது. விசாரணைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் டி ஆர் மனோகரன் செந்தில் பாலாஜியிடம் பறிமுதல் செய்து தடவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி மனு தாக்கல் செய்தார். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் குறிப்பாக ஆவணங்களின் நகல் சிறப்பு நீதிமன்றத்தின் வசம்தான் இருப்பதாகவும் அங்கிருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதையே பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். இதனிடையே ஆவணங்களின் நகல் கிடைக்கும் வரை தடயவியல் துறை கணினி பிரிவின் உதவி இயக்குநர் மணிவண்ணனுக்கு பதிலாக அடுத்த சாட்சியிடம் விசாரணை நடத்தலாமா எனவும் நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்து அடுத்த விசாரணையின் போது தெரிவிப்பதாக அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து வழக்கின் விசாரணையும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.